கீழே பள்ளத்தை பாருங்க, எத்தனை அடி பள்ளத்து கீழே நம்ம நிற்கிறோம்னு. பயங்கரமான த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். மாஷா அல்லாஹ். நம்ம இப்படி இருக்கவும் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஏறத்தாழ ஒரு 10,000 அடி கீழே இருக்குது. கொஞ்சம் ஆடுதான், ஒன்றும் பயம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அன்புறவுகளே, அல்பகா வந்தோம், ரூம் போட்டோம். இங்கே இந்த இடத்துல ரூம் போட்டோம். காட்டுறேன் உங்களுக்கு. லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இப்போது பெரிய ரூமாக இருந்துச்சு. ஆனால் பெரிய ரூமில் நாங்கள் 5 பேர் படுத்திருந்தோம். 180 ரூபா கேட்டாங்க. நாங்கள் 160 ரூபாய்க்கு பேசினோம். 3 மணி டு 3 மணி செக் அவுட் டைமிங்கு. 2 பேராக இருந்தால் 100 ரூபாய்க்கு கொடுப்பாங்க ரூமு சொன்னாப்பில். பட் நாங்கள் 5 பேர் போயிருந்ததுனால 160 ரூபாய்க்கு கொடுத்தாரு கடைசியாக. உங்களுக்கு அல்பகாவில் ரூம் தேவை அப்படின்னா இந்த இடத்த நான் ரெஃபர் பண்ணுவேன். இங்கே ஒரு ஹாரிஸ் மசீன் தான் இருப்பார். அவர்கிட்ட பேசி நீங்கள் வாங்கிக்கலாம். நான் ரூம் லொக்கேஷன் போடுறேன். இதே நம்ம இருந்தது ரோஸ் பேட்டல் இருக்குல்ல, அதுக்கு மேலே நம்ம தங்கியிருந்தோம். ரூமை செக் அவுட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து எங்கேயா போகிறோம்? ரகதான் ஃபாரஸ்ட் பார்க். எங்கேங்க அல்பகாவில் பீச் இருக்குது? ஏங்க என்ன எந்திரிங்க, தூங்காமல் முடிங்க. மலை மேலே கடல் இருக்குன்னு சொன்ன ஒரே ஆள் நம்ம ஜலால் பாய் தான். ஏதாவது ஒரு குண்டக்க மண்டக்க போட்டுகிட்டே இருக்குது டம்பு டும்முன்னு. அவசரமாக இருக்கிட்ட தண்ணி ஓடிக்கிறது, கடல் தண்ணியாக இருக்கும். சரி கடல் தண்ணி இல்லை, காவா தண்ணி. அதுதான் எக்ஸிட். ஆமாம், எக்ஸிட் தான். என்ட்ரன்ஸ் அங்கிட்டு இருக்கோம். இந்த வரைக்கும் சைக்கிளிங் ஜன்னதாங்கள்ட்ட இருந்தால் தொங்கிருங்க. இது தொங்குறது இல்லை, அங்கேயே நீங்கள் சைக்கிள் ஓட்டணும் கம்பி மேலே. ஜலால ஏற்றுறது. நம்ம ரஹதான் பார்க்கு வந்துட்டோம். பட் இங்கே வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் வச்சுருக்காங்க. பார்க்கிங்கும் சூப்பராக வச்சுருக்காங்க. பார்க்கிங் ஃப்ரீ பார்க்கிங் தான். என்னென்ன வச்சுருக்காங்க உங்களுக்கு ஒன்றுன்னா இன்ச் பை இன்ச்சாக காட்டுறேன். பார்க்கிங் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய வீடியோனுடைய கடைசியில் இதனுடைய லொக்கேஷன் வேறு என்னென்ன வச்சுருக்காங்க எல்லாத்தையுமே உங்களுக்காக காட்டுறேன். இதுதான் பார்க் உள்ள என்ட்ரன்ஸு. அது வர்ற என்ட்ரன்ஸு. இந்த பார்க் வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது. இந்த பார்க்கு இந்த ஃபைன் மரம் சொல்லுவோம்ல, அந்த மரம். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே நிறைய கேம்ப் போட்டு வச்சுருக்காங்க. கேம்பாக போட்டு வச்சுருக்காங்க. குழந்தை விளையாடக்கூடிய ஒரு சிறு ஆக்டிவிட்டிஸ் இதே மாதிரி நிறையா இருக்குங்க. குழந்தைகள் விளையாடலாம், டென்ட் போட்டுக்கலாம், ஃபேமிலியோடு வந்து உட்காரலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்பைடர்மேன் மாதிரி. அன்புறவுல இன்றைக்கி வந்து ரகதான் பார்க் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு அல்பகாவில் வந்திருக்கோம். இந்த பார்க்கில் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. மாஷா அல்லாஹ். இந்த பார்க்கினுடைய ஸ்பெஷல் என்னென்னா ரோப் கார்னால் சிங்கிளாக போகிறது வர்றது, கட்டி இப்படி ஸ்பைடர்மேன் மாதிரி பறக்க வர்றாங்க, இல்லைன்னா அந்த இடத்துல தொங்க வர்றாங்க. நான் அதனுடைய வீடியோலாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதை பற்றிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு இது வருங்க. நாங்கள் போகையில் மற்ற விஷயங்கள் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதில் கருப்பு அதுதான் பிரேக்கு. இப்போ ஒரு ஆள் வர்றாப்புல பிரேக் அடிக்கும் பாருங்க. பிரேக் அடித்தபடியா அப்படி அடுத்து இப்படி அந்த இடத்துல தொங்க விட்டாங்களேப்பா பாவம். ஆக்டிவிட்டிஸ் பேர் வந்து ஜிப்லைன்னு போட்டிருக்காங்க. இது வந்து இந்த ஜிப்லைனுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் தான் நம்ம இங்கே வர முடியும். அதில் போகிறவங்களுக்கு பயங்கர சேஃப்டியாக ஃபிக்ஸ் பண்ணுறா பாருங்க. ஒரு ஜாக்கெட் மாதிரி அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு. அவங்களுக்கு இப்படி பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ரோப்பை வந்து லாக் பண்ணிடுறாங்க. அங்கே மேலே ஃபுல்லாக டைட் பண்ணிடுறாங்க. கம்ப்ளீட் A to Z டைட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆண்களுக்கு தனியாக வச்சுருக்காங்க, பெண்களுக்கு தனியாக வச்சுருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம். பெண்களுக்கு தனியாக பெண்களும், ஆண்களுக்கு தனியாக ஆண்கள் எடுக்கிறாங்க. இதான் இதனுடைய ப்ரைஸ் ரேட்டு. சூப்பர்மேனாக பறக்கிறது, ஜிப்லைன்லாம் அப்படி நின்றுக்கிட்டே போகிறது.
ஷார்ட் ஜிப் லைன் அப்படிங்கிறது நின்றுக்கிட்டே போகிறது. ஆனால் டிக்கெட் கொஞ்சம் ஓவராக தான் தெரியுது. நான் ரீஃபண்டபிள் போட்டுருக்காங்க. 2 பேர் வர்றாங்க பாருங்கள். அதுதான் பிரேக்கு. இங்கிட்ட ஒருத்தர் போய்கிட்டு இருக்காரு. இங்கிட்ட ஒரு அம்மா வந்து இறங்கிட்டு இருக்கு. இதே இந்த ரகதான் பார்க்கக்கூடிய அழகிய காட்சிகள். இது வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அமைஞ்சிருக்கு. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. கார் பார்க்கிங் நிறையா போட்டுக்கலாம். அது ஒரு ப்ளஸ்ஸு. இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே வந்து நல்ல ஒரு கூலிங்காக இருக்குது. கிளைமேட்டு நல்ல ஒரு கிளைமேட்டு கூலிங்காக இருக்குது. You don't trust me. No. Wow, very good, very good, very good, very good, very good. Hey, nice. 5 star. தல கொஞ்சம் வாங்க. எப்படி இருந்துச்சு? எல்லாமே சூப்பர். ரொம்ப சூப்பர். எல்லாமே சூப்பர். ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் தான். என்ன? நேரா இப்ப அந்த எண்டு முடியிற இடத்துல ஒரு ரோப் மாதிரி போட்டு இழுக்கிறான் பாருங்க. அங்க ஒரு பிரேக் அடிக்க ஒரு அள்ளு விடுது. ஒரு அள்ளு எல்லாம் விடல. சொல்லுவாங்க அப்படியே இறங்கி ஐயோ கால்ல தலை வரை டிராவல் ஆகும். இது வந்து ரகதான் பார்க்கக்கூடிய இன்னொரு முகம். இங்கிட்ட வந்து அந்த ரோப்பில் கட்டி நடக்க வர்றாங்க கீழே. அப்புறம் இங்கிட்ட ஒரு கூடையில் வச்சு ஆளுகள் அனுப்பி விட்டுருக்க பார்சல் மாதிரி. இங்கிட்ட நல்லாயிருக்கு. நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அந்த பார்க்கில். பட் காசு தான். அன்புறவுகளே இப்போ வரலன்னு நடக்க விட போகிறாங்களாம் மேலே. அதுவும் அந்த இடத்துல தூங்குற பாலத்தில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி டிக்கெட்டுக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. பயமாக வேறு இருக்குது. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அன்புறவுகளே நாங்கள் வந்து யாராங்க மூஞ்ச கட்டுறோம். நாங்கள் வந்து ஹேங்கிங் வாக்கிங் நடக்க போகிறோம். ஓகேயா? அதுதானே ஹேங்கிங் பிரிட்ஜில் வாக்கிங் நடக்க போகிறோம். ஹேங்கிங் வாக் நடக்கல. மாட்டி சாவ. يلا ان شاء الله في جنة. ஆமீன் 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 யா ரப்பில் ஆலமீன். நாங்கள் போகக்கூடிய இடம் தான். இந்த பையன் ரொம்ப கத்துனா போகல என்னை விடுங்க அப்படின்னு கத்துறேன். அவனுக்கு கேட்பதுக்க நம்மளை நடுக்காட்டில் நீ குழியில தள்ளி விட்டீங்களானா பயமா இருக்கு. கீழே பார்க்காதீங்க. கீழே பார்க்காம போடா போடா. நம்ம கீழே பள்ளத்தை பாருங்க. எத்தனை அடி பள்ளத்து கீழே நம்ம நிற்கிறோம்ல. பயங்கரமான த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். மாஷா அல்லாஹ். நம்ம இப்படி இருக்கவும் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஏறத்தாழ ஒரு 10,000 அடி கீழே இருக்குது. கொஞ்சம் ஆடுதான். ஒன்றும் பயம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. போங்க விறுவிறுன்னு. ஹலோ பாய் என்னங்க கவுருது ஒரு பக்கெட்டு. நீ போங்க என்னங்க பண்றீங்க? ஐயா ஐயா ஆட்டாதீங்களா. பட்ட உக்காளியெல்லாம் ஆட்டாதீங்களா. பயமா இருக்குதுடா.
இல்லை பள்ளம். சும்மா ஒரு சொன்ன மாதிரி 10,000 அடி தான். இங்கே விழுகிறாங்க, அந்த கடைசியில் நம்ம எந்திரிப்பான். எந்திரிக்க முடியாது. எப்படி ஆட்டம் ஆடுது? போங்க நீங்க போங்க. நீங்க எங்க நிக்கிறியா? உங்களுக்கு அங்க 1.5 கிலோமீட்டர் கிடக்கு. நீங்க நடங்க விறுவிறுன்னு. இதை நம்ம வந்து வழிகள் அப்பகாவிலேருந்து நம்ம வந்த வழி. கொஞ்சம் அச்சமனம் மடம் ஞானம் பயிர் பத்தே இருக்கு. பின்னாடி சேட்டைக்காரங்க, முன்னாடி நம்மளே சேட்டைக்காரங்க. ஒரே ஆட்டம் ஆட்டுறாப்பா. இங்கே ஒரு ஆட்டுறது பாருங்க. நல்ல ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா ஒருத்து மொழி. இங்கே ஒரு ஆள் நடுங்கி நிற்கிது வருங்க. கால் மட்டும் தடி ஆடு வருங்க ஒரு ஆளுக்கு. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு புது அனுபவம். அவ்வளோதான். அடுத்து நீங்கள் நல்லா இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? நல்லா என்னாச்சு? பிரியாணியை போட்டோம். நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஆட்டில் நமக்கு வந்து கீழே இருந்து மேலே வரையும் ஒரே நடுக்கம் கொடுத்துருச்சு. அதுதான், வேற ஒன்று. நல்லா இருக்கு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நம்பி ட்ரை பண்ணுங்க. நல்ல பிளேஸ். அன்புறவில் இந்த ரகதா பார்க்கில் இந்த நடக்கிற பாலம் இருந்துச்சு. பயமாக தான் இருந்துச்சு, பட் ரொம்ப பயமாக இல்லை. பட் ஓவரால் நல்லா இருந்துச்சு. அல்பஹாவுக்கு வர்றவங்க இந்த ரகதா பார்க்கையும் இந்த நடக்கிறதையும் மிஸ் பண்ணாதீங்க. பட் சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பெரிய பார்க்கு. நிறைய இடங்களில் பார்க்கிங் அவைலபிள் இருக்குங்க. அந்த நிறைய இடங்களில் பார்க்கிங் இருக்குது. நீங்கள் வண்டியிலே வந்து அங்கே இடத்துல பார்க்கிங் போட்டு அந்தந்த இடங்களில் வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வண்டியிலே போய்ட்டு அடுத்த இடத்துக்கு போய்க்கலாம். அப்படி செட் பண்ணியிருக்காங்க இந்த கார்டனில். பார்க்கிங் ஃப்ரீ. இன்னொன்று, இந்த பார்க்குக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கிடையாது. நாங்கள் இப்போ வந்தோம்ல இந்த ஃப்ரிட்ஜில் இதில் நடக்குது, அதுக்கு வந்து 25 ரியால் சார்ஜ் பண்ணாங்க. மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ன ப்ரைஸ்ன்னு நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பாய். அன்பு உறவுகளே, அல்ஹம்துலில்லாஹ் அல்பஹானுடைய ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு. நிறைய விஷயங்கள் அல்பஹாவில் இருக்குது, பட் நமக்கு டைம் இல்லை பார்க்குறதுக்கு. இப்போ வந்து தலை வந்து சின்னதாக ஒரு ஆசைப்பட்டுச்சு. அல்பஹா வந்து நம்ம தாய் வழியாக போவோமே அப்படின்னு சொன்னாங்க. இந்த புருஷ் தான், தாஜ் புருஷ் வாசனை வந்து வச்சுலாம். ஆனால் தாய்ஃபில் போயிட்டு ஒரு சின்ன ரைடு போனோம்னா, அந்த ரைடு போயிட்டு அங்கே என்ன விஷயங்கள்னு அங்கே காட்ட முடியாது. அப்படின்னால அல்பஹா வீடியோ இதோட முடியுது. அல்ஹம்துலில்லாஹ் வந்தோம். 1 டே ட்ரிப் ரெடி பண்ணி வந்தோம். ரூமை புக் பண்ணோம். ரூமுடைய விவரம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இது ஒரு புது விதமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். எப்படி பாருச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா பாய். இது அடிப்புடியா? என்னங்க அடிப்புடி இது?